கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா 9 அதிகாரம் 62 கலப்பையின் மீது கை. அநேக மக்களுடைய ஆலோசனைகளை பெற்று தனிப்பட்ட ஜெபம், குடும்பத்தின் ஆதரவு, அநேக பிரயாசங்கள் போன்றவற்றின் மூலமாக நாம் எடுத்துக்கொண்ட அநேக தீர்மானங்கள், எடுத்துக்கொண்ட அநேக பணிகள், நம்முடைய விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் எடுத்த முயற்சிகள், தொழில், ஊழியம், வேலை போன்றவை ஒரு சில சமயங்களில் நமக்கு ஏமாற்றத்தையும், திருப்தியின்மையையும், தோல்வியையும், மனச்சோர்வையும், வேதனையும் கூட ஒரு சில வேளைகளில் கொடுத்து விடுகின்றன. இதற்கான காரணத்தை நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது, அவைகள் நாம் நினைக்கிறபடி கடவுள் என் ஜெபத்தை கேட்கவில்லை, கடவுள் என் பிரயாசையை வாய்க்கச் செய்யவில்லை என்பவைகளோ காரணமல்ல. எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற ஆர்வமும், வாஞ்சையும், விசுவாசமும், சூழ்நிலைகளும் போக போக குறைந்து கொண்டே போகின்றது. சூழ்நிலைகளை பார்த்து பயந்து, மற்றவர்களை பார்த்து இந்த காரியத்தை என்னால் எப்படி செய்ய முடியும் என்ற சிந்தனைகளோடு முன்னானவைகளை நோக்காமல் தேவையற்றவைகளின் மீது கவனத்தை செலுத்தி பின்னானவைகளை நோக்குவதாகும். இதுவே நாம் எடுத்த தீர்மானங்களில் நமக்கு சோர்வை ஏற்படுத்தி தோல்விகளையும் அநேக வேதனைகளையும் சந்திக்க சூழ்நிலைகளை உருவாக்கி விடுகின்றது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் எடுத்த தீர்மானங்களில், எடுத்த பணிகளில் ஜெபத்துடன் முன்னோக்கி சென்று நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விசுவாசத்துடனும் தைரியத்துடனும் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது தேவன் அளவில்லாத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுவாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எடுத்த தீர்மானங்களில் ஆண்டவரே அவைகளிலே நிலைத்திருக்க, கலப்பையின் மீது கை வைத்து திரும்பி பார்க்காதபடிக்கு விசுவாசத்துடன் முன்னோக்கி செல்ல தேவன் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்பிக்கையையும் ஆழமான விசுவாசத்தையும் நன்மைகளையும் கட்டளையிடுமாறு மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக கடவுளே. ஆமென்.